ஹாய்! என்ன எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீரோ கிளீனிங் தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியாச்சு என் பசங்களாம் துணியெல்லாம் ரொம்பவே கழிச்சு வச்சுருந்தாங்க. குப்பை மேடாவது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது அதோட மோசமாக இருந்துச்சு. சரி இன்றைக்காவது ஸ்டார்ட் பண்ணலாமே துணி மடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலைக்கு இறங்கியாச்சு மதியமே. அது இல்லாமல் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே துக்கம் வந்துச்சு எனக்கெல்லாம். சத்தியமாக சரி அழுதுடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஏன்னா இன்னும் உடம்பு வேறு சரியாகலை. இன்னும் கோல்டு சரி அது இல்லாமல் காய்ச்சல் அடிக்கிறதுக்கு வேறு ஆரம்பிச்சிச்சா, அதிலே க்ளீனிங் வேலைக்கு உட்காந்தாச்சு. வேறு வழி இல்லை. அப்படியே விட்டாலும் அப்படியே இருக்கும். நாளைக்கு செய்யலான்ட்டு நாள் தான் தள்ளி தள்ளி போயின்னுக்கிறேன். அதனால் சரி இன்றைக்கி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலான்ட்டு செஞ்சுட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற சாரியெல்லாம் வந்துட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போய் மாதம் சம்பளம் வாங்கினதுலேருந்து என்கிட்ட எப்போல்லாம் காசு இருக்குமோ அப்போல்லாம் ஒவ்வொரு சாரியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி வாங்கினது கம்மி தான். நான் அதிகமாக சாரி வாங்கினது கிடையாது. அப்படியே கணக்கு போட்டிங்கனாக்கா ஒரு 20 சாரி வாங்கியிருப்பேன் என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த 5 வருஷத்தில். அவ்வளோதான். மற்றபடி அதிகமாக நான் சாரி வாங்கினதே கிடையாது அவர்கிட்ட. அது இல்லாமல் சாரின்னா ஒரு ஞாபகம் வருது. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இந்த வார கந்து மாதிரி கட்டுவாங்க காசு. இப்போ நம்மளுக்கு பிடிச்சது பொருள் வாங்கிட்டு அப்படியே வாரம் கட்டி அந்த காசை அப்படியே லெஸ் பண்ணுற மாரி வாங்குவாங்க. அதுமாரி நிறைய பேர் நிறைய சாரி வாங்கி வச்சுருக்காங்க. நானுமே ஒரு 10 சாரி அப்படி தான் வாங்கியிருக்கேன். காசு இருக்கிறவங்க அவங்க எப்போ வேணாலும் சாரி வாங்குவாங்க. நம்மளாட்ட காசு இல்லாதவங்க என்ன பண்ணாக்கா அப்பப்போ கொஞ்சம் எப்போ காசு கிடைக்குதோ அப்போ தான் ஒவ்வொரு சாரியாக வாங்க முடியும். நான் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாரி கூட நான் சுயமாக என்னோடய காசில் நான் வாங்கினதே கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கிட்ட தான் கேட்கணும். அதை என்னோடய நிலமை சரிங்களா. அதுதான் மாறணும்னு நானுமே எதோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. அது கடவுள் தான் துணையாக இருக்கணும் எனக்கு. நான் லைஃப்பில் நான் பெருசாலாம் கனவு காண மாட்டேன். என்னன்னாக்கா நான் சின்னதாக என்னன்னாக்கா எனக்கு தேவையாக இருக்கிறது என் குழந்தைங்களுக்கு தேவையாக இருக்கிறது அது என்னால் வாங்க முடியும். அந்த நிலைமை எனக்கு மாறிச்சுனாவே போதும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி எனக்கு பவுன் மேலேயோ இன்னும் அதிகமாக பெருசாலாம் ஆசை கனவு எதுவுமே கிடையாது. நம்மளால் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட நம்மளாக போய் வாங்கணும் நம்ம காசில் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஃபஸ்ட்டு பீரோ திறந்ததுமே ஒரு கீழே ஒரு பாய் போட்டுட்டு பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே வெளியே எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு அவர் துணி தான் எல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனப்போ புதுசில் வந்துட்டு வெள்ளை வேஷ்டியெல்லாம் அப்படியே எப்படி மடித்து வச்சுருக்கோமோ அப்படியே தான் இருக்குது. எல்லாம் மஞ்சள் கலரில் எல்லாம் கலர் மாதிரி இருக்குது. அது எப்படி தான் என்ன போட்டு வைப்பேன்னு எனக்கும் தெரியல. நானுமே எப்படி இருந்துச்சா அப்படியே ஃபோல்ட் பண்ணிருந்து அப்படியே இருந்துச்சு அப்படியே எடுத்து அசாமல் வச்சுருக்கேன். அது என்றைக்காவது ஒரு நாள் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீட்டாக துணிங்கெல்லாம் மடித்து வச்சா போதும் அப்படின்னு நினச்சேன்னா ரொம்ப துணிங்கெல்லாம் இருந்துச்சு மடிக்கிறது. அதனால் என் வீட்டுக்கார் எப்போ பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே திட்டிகிட்டே இருப்பார். உனக்கு மட்டும் சாரி அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது, என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டே இருப்பார். நான் இருக்கிற ட்ரெஸ்ஸு போடுப்பா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டார். என்கிட்ட எங்கே இருக்குது போட்டுகிட்டே தான் போட்டுகிட்டு இருப்பார். 2 ஷர்ட்டு மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பார். இன்னும் 2 ஷர்ட்டு வாங்கி புதுசு அப்படியே தான் இருக்குது. அது யூஸ் பண்ணவே இல்லை. கேட்டால் அது எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். அதை அப்படியே வச்சுருப்பார். மறுபடியும் புதுசாக ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருப்பார் வாங்கலாமான்ட்டு. நானும் என்ன வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் தள்ளிக்கிட்டே இருப்பேன். வாங்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளமாக வீட்டு செலவு பார்க்கணும், அதுக்கப்புறம் இது காசு கட்டணும், எல்லாம் ஒரே ஆளை பார்க்குறதுனால எல்லாமே பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நானுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சேனாக்கா அப்போ அவ்வளோவா பிரச்சனையே தெரியாது, கஷ்டமும் தெரியாது. ஏன்னா ஒருத்தருது வீட்டுக்கு வந்தாலும் இன்னொருத்தருது எல்லாருக்கும் தேவையானது வாங்குறதுக்கு ஆச்சுன்னா கூட போதும் நம்ம நினச்சிட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் லைஃப்பில். நம்ம சேமிப்பு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாவது இருக்கா. ஏன்னா லைஃப் வந்துட்டு சேவிங்ஸே லைஃப் கிடையாது. ஒரு பக்கம் சேவிங்ஸும் இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் லைஃப் இல்லையா. அவரெல்லாம் சண்டே ஆச்சுன்னா என்ன பண்ணுவார்னா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். நான் ஒரு வாரம் இல்லைன்னா இன்னொரு வாரம் போய்க்குவேன்னு சொல்லிட்டு ஏன்னா வாரம் ஆச்சுன்னா வெளியே போனோம்னாக்கா எப்படியும் அன்றைக்கே 1000 1500 இப்படி காலி ஆகிடுது. ஏதோ பெட்ரோல் செலவு குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவையானது வாங்குறது. இப்போ நம்ம ஏதாவது வெளியில் போகிறோம்னா என்ன பார்த்தோம்னா அதை வாங்கி ஆகணும்னு நம்மளோட மைண்டில் தோணிக்கிட்டே இருக்கும். எல்லாமே அப்படி தான் ஆகுது. அதனால நான் வெளியே போகிறது விருப்பமே பட மாட்டேன். இருந்தாலும் சண்டை போட்டுட்டு வெளியே கூப்பிட்டு போவார். நான் எதுக்கு இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்கார நிலைமை பார்த்தே நான் மாறிட்டேன் ஓரளவுக்கு. ஏன்னா நான் எப்போவுமே அப்படி இருந்ததே கிடையாது. காசு எப்போ கையில் இருந்துச்சோ அப்போ போய் ட்ரெஸ் எடுப்பேன், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த காசு கையிலே இருக்க விட மாட்டேன். இப்போ அப்படி கிடையாது. காசு இருந்தாலும் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் வந்துட்டு வாராச்சுன்னா ஏதாவதுக்கு ஒன்றுது காசு கொடுத்தே ஆகணும். அதனால் இப்போ நம்ம எடுத்து ஏதாவது நம்ம செலவுக்கு பண்ணோம்னாக்கா அவங்க செலவுக்கு பத்தாதேன்னு விட்டு அதனால நான்
எடுக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன்னாக்கா இது ஒரே காரணம் தான். இப்போது அதுக்காக நான் வெயிட் பண்ணுறது என்ன ஒரே ஒரு ரீசன்னாக்கா, தம்பி கொஞ்சம் பெருசானானாக்கா அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஒரு சில வீட்டில் வந்துட்டு சில லேடிஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நானுமே அப்படி தான் இந்த ஒரு சில டைமில், ஏன்னா நான் கேட்டது வாங்கிட்டு வரணும், நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு பிடிவாதத்தில் ரொம்பவே இருந்தேன். இப்போ நானே மாறிட்டேன். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளே மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மாறிட்டேன். ஒரு சில பேர் ரொம்பவே அடம்பிடிப்பாங்க எனக்கு வேணும்ன்ட்டு. ஏன்னா அதேமாரி இருக்கக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இப்போ வந்துட்டு வீட்டில் ஒரு ஆள் ஆம்பளைங்க சம்பாதிக்கிறாங்கனாக்கா அவங்க கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா வீடு ஒரு குடும்பம் ரன் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஈஸியாகாது. ஏதோ ஒரு விஷயத்துலேயே அவங்க சம்பாதினத்து தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம பார்த்து பண்ண வேண்டியது. வேறு யாரும் வேணாம், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டாக இருக்கா. ஆனால் அவள் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அவங்க வீட்டுக்காரர். அப்பயே அவர்கிட்ட சண்டை போடுறது மட்டும் விட மாட்டேன். இருந்தாலும் அந்த அண்ணனும் ரொம்ப பொறுமை. அவருக்கு மட்டும் பாவம் அவரை மாரி கிடைக்கிறதுக்கெல்லாம் அவெல்லாம் கொடுத்து வச்சிருங்க. பட் இருந்தாலுமே ரொம்பவே இது பண்ணுவாள். ஏன்னா எல்லாமே நல்லதாக கிடைச்சா ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதை கூடவே இருந்தால் அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விஷயம் அவங்க நம்மளுக்காக பண்ணுறாங்கனாக்கா நம்ம மேலே இருக்கிற லவ்னால பண்ணுறாங்கன்ட்டு யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஐயா விடு, என்ன நான் கேட்டது வாங்கிட்டு வந்து தராங்க அவ்வளோதானே அப்படின்றாங்க. அது வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியறதில்ல சில பேருக்கு. ஆனால் நம்ம எல்லார் லைஃப்லேயும் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். அதனால தான் வாழ்கிறதுக்கே கஷ்டம்னு தோணுது. அந்த காலத்துலலாம் ரூ. 100 சம்பாரித்து நாங்கள் குடும்பமாக நல்லாவே வாழ்ந்தோம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்யோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த காலத்தில் 2 பேரும் சம்பாரித்தாலுமே பத்துறதில்ல. இப்போ பசங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், வீட்டு செலவுக்காகட்டும், அதுவும் குழந்தைங்கள படிக்க போச்சுனாக்கா 2 பேரும் சம்பாரிச்சா தான் பசங்களை படிக்க வைக்க சாப்பாட்டுக்கு சரியாகுது. இன்னும் சேவிங்ஸ் எங்கேருந்து பண்ணுவாங்க? எங்களுதுமே அந்த நிலமை தான் வரும். நானுமே வேலைக்கு போனால் கூட அதே தான். பசங்க 2 பேரும் பள்ளிக்கூடம் அனுப்பினோம்னா அந்த பசங்க படிக்கிறதுக்கு வீட்டு செலவுக்கு இது தான் ஆகும். காசை சேவிங் பண்ண கண்டிப்பாக எங்களால் முடியாது. இப்படி தான் நம்ம எல்லார் லைஃப்பும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் இந்த கமிட்மெண்ட்ஸ் பண்ணதுக்காக லைஃப் லாங் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறத விட அதுதான் உண்மை. ஏன்னா ஓடிக்கிட்டே இருந்தால் தான் வாழவும் முடியும். அதேமாரி குழந்தைங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்க முடியும். நம்ம இல்லை என்னால் முடியாது, நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் வீட்டில் இருந்தால் ஒரு ஆள் சம்பாரிச்சாக்கா மறுபடியும் நம்ம கடன் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் அந்த கடன் அடைக்க பசங்க படித்து முடித்தாக்கா மறுபடியும் அவங்க வேலைக்கு போனாக்கா அந்த காசில் பசங்க இந்த கடன் அடைக்கிற மாதிரி ஆகும். அதனாலே வேலைக்கு போய் ஏதாவது நம்மளால் முடிஞ்சு சம்பாரித்து இப்போதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். முன்னுக்கு வரலைன்னா கூட நம்ம அந்த கடன் இல்லாமல் நம்மளும் குழந்தைங்களும் நல்லா படிக்க வச்சோம்னாக்கா போதும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க படித்து அவங்க வேலைக்கு அவங்க சம்பாத்தியத்தில் அவங்க லைஃப் நல்லாவே ஓரளவுக்கு கொண்டு போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கணும். அது லைஃப்பில் ஒரு பக்கம் தான். ஏன்னா லைஃபே சேவிங்ஸ் கிடையாது. ஏன்னா குழந்தைங்களே இருக்கட்டும், வீட்டு செலவாகட்டும் எல்லாமே பார்த்துட்டு மிச்சம் ஆச்சுன்னா அதுதான் சேவிங்ஸு. எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதை விட்டுட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காமலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். அவரால் முடிஞ்சது வாங்கி கொடுத்து பார்த்துக்குவார். இந்த விஷயத்தில் நல்லா தெளிவாக இருக்கார். ஏன்னா குழந்தைங்களுக்கு இல்லாமல் நம்மளே காசு சேவிங் பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. அவங்களுக்கு போய் மிச்சம் ஆச்சுன்னா அந்த காசு சேவிங் பண்ணிட்டு எனக்கு அது போதும் அப்படின்வாரு. எப்போயுமே அவ்வளோதான். அது ஒரு தாட். அவர் என்னன்னாக்கா காசு அவருக்கு முக்கியத்துவே கொடுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு முக்கியத்துவனாக்கா இப்போ நினைக்கிறேன் நம்ம காசு வேணான்ட்டு. ஆனால் காசு எவ்வளோ முக்கியன்ட்டு ஒவ்வொரு டைம் நம்மளை போய் அடுத்தவங்க வந்துட்டு நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களா அந்த டைம் தான் நம்மளுக்கு புரியும் காசோட அருமை. ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை, அதனால தான் அவங்க வந்துட்டு நம்ம கேவலமாக பார்க்குறாங்கன்ட்டு. ஏன்னா அதுவேலேயும் நம்மளுக்கு தெரியாது காசு முக்கியமே இல்லை அப்படின்ட்டு நானுமே நினச்சிருக்கேன். இப்போ கூட அதே தான் நினைக்கிறேன். ஆனால் நம்மளை வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்துவாங்க இல்லையா, அந்த டைமில் தான் நம்மளுக்கு தோணும் நம்மக்கிட்ட காசு இல்லை, அதனால தான் அவங்க எல்லாம் அப்படி பார்க்குறாங்கன்ட்டு. சரிங்களா? அவர் துணியெல்லாம் மடித்து மேலே வச்சுட்டா அதுக்கப்புறம் என்னோடய சேரீ எல்லாமே மடித்து வச்சுட்டு, என்னோடய சேரீ எல்லாம் பார்த்தாக்கா உயிரெல்லாம் எரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சேரீ ஐரன் பண்ணி வச்சுன்னா அப்படியே இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சேரீ ஐரன் பண்ணினாலே கிடையாது. ஒரு நாள் கூட பண்ணதே கிடையாது. ஆனால் ஐரன் பாக்ஸ் வீட்டில் தான் இருக்குது, பண்ணி கட்ட மாட்டேன். அது எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து கட்டுவேன். அது ஏன் தான் இவ்வளோ இதுவாக மாறிட்டேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமாக. அப்போல்லாம் வந்துட்டு அந்த மடிப்பு கூட கொஞ்சம் கூட மாறக்கூடாது, அந்த கற்றுவேன். பீரோவில் எப்படி இருக்கோ அப்படியே இருந்தால் தான் எனக்கு சமாதானமாக இருப்பேன். ஒவ்வொரு டைமும் நான் லீவில் ஊருக்கு போனாக்கா அந்த சேரீ அப்படியே எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் பீரோ சாத்திட்டு நான் பாட்டுன்னு வந்துடுவேன். எப்பயுமே அது ஒரு பழக்கம். ஆனால் எடுத்தெல்லாம் கட்ட மாட்டேன். அப்போல்லாம் வெறும் ட்ரெஸ்ஸுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன்.
இப்போ தான் வந்துட்டு saree கட்டணும்னு தோணுது. பட் அவ்வளோவா கட்ட தெரியாது. ஏன்னா அப்பத்துலேருந்து நம்ம கட்டிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு saree நீட்டாக கட்ட தெரியும். எனக்கு நீட்டாக கட்ட தெரியாது இப்பயுமே saree. ஒரு டைம் இப்பயுமே வீடியோவில் பார்த்துட்டா சாரியே கட்டுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வர்றதில்ல. அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா கேவலமாக தான் கட்டுவேன். அந்த அளவுக்கு கட்டவே மாட்டேன். ஒரு சில பேர் அப்படியே வந்துட்டு எவ்வளோ நீட்டாக கட்டுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சுத்தமாகவே கட்ட தெரியாது. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. saree எல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுட்டேன். ஏன்னா ஒரு ரேக் ஃபுல்லாகவே இல்லை, ஒரு 3/4 ரேக் இருக்கும் அவ்வளோதான். என்கிட்ட saree அதிகமாக இல்லை. இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். நான் சம்பாதிக்கிற வேலையும் அப்படி தான் பண்ணுவேன். சம்பாதிக்க ஆரம்பிச்சேனாக்கா கண்டிப்பாக மாதம் ஒரு சாரியாவது வாங்குவேன். எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. பெண்கள்னாவே இந்த தங்கத்து மேலே, இந்த saree மேலே ஆசை அதிகமாக இருக்குது. எனக்கு தங்கத்து மேலே கூட அவ்வளோ இல்லை. இந்த saree மேலே மட்டும்தான் ரொம்பவே ஆசை. இப்போ அதிகமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் ஒரு saree கட்டினாங்கனாக்கா அது வாங்கணும் அப்படின்னு தோணும். பட் இப்போ பட்ஜெட் இல்லைல்ல, பட்ஜெட் பிரச்சனை. அதனால் சரி விடு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு இருப்பேன். என்னோடய சாரிக்கு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ளவுஸ் தைச்சதெல்லாம் டிசைனாக நல்லாவே தைச்சிருப்பேன். இப்போல்லாம் எந்த டிசைனுமே இல்லை, ஒரு சாதா மாதிரி தான் தைச்சிருப்பேன். இந்த வயசான ஆயா அவங்கெல்லாம் போட்டுக்குவாங்களா அப்படி தான் தைச்சிருப்பேன். ஒரு ப்ளவுஸ் தைக்க கூட முடியறதில்ல. ஏன்னா அதே காசு தான் கொடுப்பேன். ஆனால் எந்த ஒரு டிசைனும் வைக்க சொல்ல மாட்டேன். நான் தைக்கக்குள்ளவே எப்படி 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ப்ளவுஸ் தைச்சேன். அப்பயே வந்துட்டு 600 700 ஒரு ப்ளவுஸு டிசைன் வச்சு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம். இப்போல்லாம் அதோட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஒரு ப்ளவுஸு கூட இல்லை, நான் சாதாரணமாக தான் தைக்கிறேன். இப்போ எல்லா ப்ளவுஸுமே அப்படி தான் தைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற சேரீல ஒரு பாதி சாரி இன்னும் ப்ளவுஸே தைக்காம தான் வச்சுருக்கேன். அது எப்போ தைப்பேன்னாக்கா, நான் இன்றைக்கி ப்ளவுஸு கட்டிங் கிளாஸுக்கு போய் டெய்லர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தைக்கலான்னு ஒரு முடிவில் இருக்குது. அதனால் அதுக்கு எல்லாத்தோட முன்னாடி இது கத்திரிக்கோல், அதுக்கப்புறம் டேப்பு, கம்மை எல்லாமே வாங்கியிருக்கேன். ஒரு கட்டிங் கிளாஸுக்கு போகிறவங்க என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே வாங்கி வச்சுருக்க பொருள். ஆனால் நான் இன்னைக்கு கட்டிங் கிளாஸுக்கு போய் துணி தைக்கிறது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைப்பேன்னு தெரியல. அதுக்கு ஒரு நேரம் வரும்ல, அதை வெளியே அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான் நம்மளும். எங்கள் வீட்டில் தான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வைக்கிற பொருளெல்லாம் பீரோக்குள்ளே எடுத்து வச்சிடும். அது ஏன்னே தெரியல, இந்த பசங்க ஏதாவது எடுத்து இது பண்ணிடுதா, அதனால இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் பீரோவில் தான் பாதி இருக்கும். எல்லாம் வெளியில் தான் வச்சா ஆகும். ஆனால் நான் எல்லாமே ஒரு ஐரன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே பீரோக்குள்ளே தான் இருக்குது. பாதியோட அதுக்கே சரியா போகுது. இன்னும் எங்கேருந்து ட்ரெஸ்ஸுக்கு இடம். கட்டை பை கூட நான் வெளியில் வச்சிடல, எல்லாமே பீரோவில் தான் இருக்குது. எல்லாம் வெளியில் தூக்கி போடலான்னு நானுமே எடுத்தேன். அப்பயே வெளியில் போட மனசு எல்லாம் உள்ளே எடுத்து அப்படியே சேஃபாக வச்சுட்டேன் எல்லா கட்டை பையுமே. ஒரு வழியாக பீரோவில் இருக்கிற துணி எல்லாமே மடித்து எல்லாமே நீட்டாகிடுச்சு. அதை பீரோவை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற துணி எல்லாமே இருந்துச்சா, அதையும் மடித்து வைக்கலாம் கையாட அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்தாச்சு மடிக்கிறதுக்கு. தேவையில்லாத துணி எல்லாமே நம்ம எடுத்து வச்சோம்னாக்கா ஏதாவது பழைய துணியில் தலைகாணி தைப்பாங்கள்ல, அதுமாரி தைச்சி வைக்கலான்னு நானும் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நாளாக யோசிப்பேன் தைக்கலான்ட்டு. எல்லா துணியும் அப்படியே தான் மேலே வச்சுருப்பேன். பழைய துணி ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஏன்னா புது துணி கூட வாங்கிடலாம் காசு கொடுத்து. இந்த பழைய துணி தான் கிடைக்காது டைமுக்கு. அதனால் பழைய துணி நான் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பையில் எடுத்து மேலே தான் வச்சுருப்பேன். என் துணி அவர் துணி ஒரு கூடையில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எல்லாருமே அவ்வளோதான் டெய்லி யூஸுக்கு துணி வந்துட்டு கூடையிலே கீழே கட்டில் தான் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கு துணி வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது என்னைக்கு வாங்கி கொடுப்பாரு தெரியல. அவர் வாங்கி கொடுக்குற வெளியே நானும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்னைக்கு வாங்கி கொடுக்குறாரோ வாங்கி கொடுக்கட்டோன்ட்டு இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானுமே. இதுலேயும் இந்த குழந்தைங்களுக்கு துணி எடுக்கிறதே ஒன்று கஷ்டம். துணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய சைஸில் எடுத்துட்டு, இல்லை இன்னொன்று சின்ன சைஸில் எடுக்கணும். இல்லைன்னா கரெக்டான சைஸில் எடுத்து ஒரு 2 டைம் தான் பசங்க போடுதுங்க. அதுக்கப்புறம் போடவே முடியறதில்ல. அப்படியே எடுத்து மடித்து பீரோவில் வைக்கிறதா இருக்குது. அதேமாரி நான் 10 ட்ரெஸ்ஸுக்கு மேலே இருக்கும் மித்துக்குட்டி ட்ரெஸ்ஸே புதுசு போடாமே இருக்குது. ஒன்று கூட பற்ற மாட்டேங்குது. அது சின்னவனுக்கு போட்டால், குட்டி தம்பிக்கு போட்டால் அவனுக்கு சுத்தமாகவே பத்தலை. இந்த துணியுமே கடைசியாக தலைகாணி தைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமோ என்னன்னு தெரியல. அதையுமே எடுத்து அப்படியே பத்திரமா தான் வச்சுருக்கேன். இந்த துணி மித்துக்குட்டி துணி எல்லார் துணியும் மடித்து வச்சாச்சு. இப்போ வந்துட்டு குட்டி தம்பி தான். அந்த அட்டைப்பட்டியில் இருக்கிறது எல்லாமே குட்டி தம்பி தான். பாதி துணி பற்ற மாட்டேங்குது. இப்போ அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு பத்துலேயே ஒரு கணக்கான சைஸில் இருக்குல்ல, அந்த துணி மட்டும் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா டெய்லி யூஸுக்கு தான் நான் அதிகமாக துணி தேவைப்படுது அவனுக்கு. குழந்தைங்களுக்கு எல்லா துணியும் பழசாக இருக்குது. இப்போ துணி எடுக்கணும் எப்படி இருந்தாலும் இப்போ பொங்கல் வரல அப்போ எடுத்துக்கலான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு தான் ஒவ்வொரு செட்டும் சரியாக போகுது. அவங்களுக்கு எடுத்தோம்னாக்கா 6 ஜதை எடுக்கணும். இப்படி டிஷர்ட்டு பேண்ட்டு இப்படி சட்டி இப்படி எடுத்தோம்னா 6 செட்டு இப்படி ஒரே மொத்தமாக ஒரு டைம் எடுப்போம். அதிலே ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இப்படியெல்லாம் எடுத்தாக்கா ஒரு செட்டு எடுத்துக்குவோம். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் எடுத்தோம்னாக்கா அப்படி எடுத்ததா துணியெல்லாம் கட்டுப்படியாதா, ஒவ்வொரு செட்டு எடுத்தால் பற்ற மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு. எல்லாரோட துணியும் மடித்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்பாடா மூச்சு இப்போ தான் நிம்மதியாச்சு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் பழைய துணியை மூட்டு வேறு மேலே வச்சுருந்தேன்னா கட்டில் மேலே ஏறி, ஏன்னா அப்படியே சேர் போட்டு ஏறினாக்கால எனக்கு சுத்தமாக எட்டாது. கட்டில் மேலே சேர் போட்டாலுமே அங்கே எனக்கு எட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலுமே தலைகணையெல்லாம் போட்டு ஏறி அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பழைய துணி, அதுக்கப்புறம் வலை, இந்த கொசு வலை எல்லாமே இருந்துச்சு, அதுமே போட்டுட்டு
ஒரு மூட்டையாக கட்டி மேலே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேலை செய்யறது கூட எனக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயும் வேலை செய்யும்போது இந்த பசங்க வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணுங்க. அப்போ தான் செம்ம டென்ஷனாக இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் மதியம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போத்துலேருந்து இங்கே தான் என் கூட தான் 2 பேர் விளையாடிக்கிட்டே இருந்தானுங்க. அவனுங்களும் சமாளிச்சுட்டு அவங்க கூட கத்திக்கிட்டே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து தலைவலி இன்னும் அதிகம் தான் ஆச்சு, கம்மியான பாடே கிடையாது. அதுக்கப்புறம் பெட் மேலே இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து ஒதறிட்டு போடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கீழே போட்டு மறுபடியும் நல்லா ஒதறி விட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு அதே பெட்ஷீட்டு, ஏன்னா பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி போட்டுருக்கு, இன்னும் காயவே இல்லை. அது இல்லாமல் இப்போ வெயில் அடிக்கிறதே கம்மி தான், எப்பயுமே மழை மூடமாகவே இருக்குது. இதெல்லாம் எப்போ மாறுனே தெரியல எனக்கு. இந்த சூரிய பகவான் எப்போனா ஒரு நாள் மட்டும்தான் கண்ணு திறக்கிறான். டெய்லி கண்ணு திறந்தா என்னான்னு நம்மளுக்கு வெயில் அடித்தாலும் கஷ்டமாக இருக்குது, மழை வந்தாலும் கஷ்டமாக இருக்குது. மழை வந்தாலும் புலம்பிகிட்டே இருக்கும், வெயில் வந்தாலும் புலம்பிகிட்டே இருக்கும். எப்படி தான் இருக்கிறதோ தெரியல. அதுக்கப்புறம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன், பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமெல்லாம் கூட்டி விட்டேன். எப்போ இந்த ரூம் கூட்டினாலுமே அவ்வளோதான், குப்பை பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்ந்து கிடக்குது. அது ஏன்னே தெரியல. டெய்லியுமே தான் கட்டில் கீழெல்லாம் எடுத்து வச்சு தான் கூட்டுறேன். அப்பயும் பார்த்தா ஒரு வாரம் விட்டோம்னாக்கா அதிகமாக ஆகுது, ஏன்னே எனக்கு தெரியல. ஃபைனலாக என்னோடய பீரோவில் இப்படி தான் துணி மடித்து வச்சுருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி மடித்து எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். சேரீ வேறு, ட்ரெஸ் வேறு, பேண்ட் வேறு, ஷால் வேறு, இப்படி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல்